ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும். பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டே இருக்காது. சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட் இருக்குது. அப்புறம் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக இப்படி நல்லா கிள்ளி எடுத்து வச்சுக்கணுங்க. அதோட விடையெல்லாம் எடுத்து கீழே போட்டுடணும். அப்புறம் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வாசத்தை கொடுக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கன்னாவே தேங்காய் இல்லாமல் இல்லைங்களா? நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை பெருசாக இருந்துச்சுன்னா அரிஞ்சு போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டாலும் ஓகேவாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். வதக்கும் போதே நமக்கு தெரியும், நல்லா வதங்கிருச்சுன்னு நல்லா தெரியும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு அதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி சத்துலாம் போக சோற நல்லா வதக்கிட்டு வரமிளகாய் கிள்ளி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதுக்குள்ளாரையே போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சுன்னு நமக்கு பார்க்க போகும்போதே தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்து வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா பெரட்டி தண்ணி சத்துலாம் போக நல்லா கிண்டிட்டு எண்ணெய் மேலே வந்தோடனே தேங்காவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. ஆனால் எனக்கு இந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு செஞ்சுக்குவேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிரியப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி கதன்னு ஒரு சிக்கன் ரெடியாக இருக்கும். பார்க்கும் போதே அதை சாப்பிடலாம் போல் இருக்கும். இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னே மூடி வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்லாம். சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.